புண்ணிய பூமியான பாரதத்தின் துணை குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு என் இதயத்திற்கு பெரிதும் நெருக்கமான என் வாழ்வோடு இரண்டர கலந்த தமிழகத்தினுடைய தலைநகர் சிங்கார சென்னைக்கு இன்றைக்கு வந்திருப்பது என்னுடைய வாழ்வில் ஒரு பொன்னாள் என்று நான் கருதுகிறேன். உங்களுடைய வரவேற்பு, இதயபூர்வமான அன்பு, பாராட்டு மொழிகளில் சிறிது கூட செயற்கைத்தன்மை இல்லாமல் உள்ளத்தின் அடிநாதத்திலிருந்து எழுந்த அந்த உரைகள் என்னை மெய் சிலிர்க்க வைத்திருக்கிறது. உங்களுக்கு அத்தனை பேருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பல பேரும் கேட்பார்கள், இந்திய கலாச்சாரம் என்று சொல்லுகிறீர்களே, இந்திய கலாச்சாரம் என்று சொல்லுகிறீர்களே. ஆம், அந்த இந்திய கலாச்சாரத்திற்கு அடித்தளமாக ஒரு கலாச்சாரம் இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழகத்தினுடைய கலாச்சாரம் தான் ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமே அடித்தளமாக இருக்கிறது. அதனால்தான் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எங்கே சென்றாலும் தமிழின் பெருமையை, தமிழனின் பெருமையை உயர்த்தியே பேசுகிறார்கள். நான் 2 குஜராத்தி பெரிய தலைவர்களை உடைய உணர்வுகளை உங்களோடு பங்கிட விரும்புகிறேன். மகாத்மா காந்திஜி அவர்களிடத்திலே ஒரு முறை கேட்கிறார்கள், அடுத்த பிறவி ஒன்று இருந்தால் நீங்கள் எங்கே பிறக்க விரும்புகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். உடனடியாக தயக்கமே இல்லாமல் மகாத்மா காந்திஜி அவர்கள் சொன்னது, நான் தமிழகத்திலே பிறக்க விரும்புகிறேன் என்று சொன்னார். அதேதான் நரேந்திர மோடி அவர்களும், எனக்கு தமிழ் தெரியவில்லை, மீண்டும் எனக்கு ஒரு பிறப்பு இருக்கும் என்று சொன்னால் நான் தமிழ் மண்ணிலே விருந்து தமிழனாக பிறக்க வேண்டும் என்று சொன்னார். இதெல்லாம் எதனால் சாத்தியமாகிறது என்று சொன்னால், தமிழனுக்கே இருக்கின்ற அந்த மகத்தான விருந்தோம்பல் தான். வந்தாரை வாழ வைக்கின்ற, வந்தாரை அரவணைத்து அவனுடைய சிறப்புகளுக்கு மேலும் சிறப்பு சேர்க்கின்ற ஒரு மகத்தான குணம் உலகத்தில் ஒரு இனத்திற்கு உண்டு என்று சொன்னால் அது தமிழ் இனத்திற்குத்தான் உண்டு. இதைத்தான் நரேந்திர மோடி அவர்கள் ஐநாவின் மைய மண்டபத்தில் இருந்து உறக்கச் சொன்னார்கள். ஏதோ காரல் மார்க்ஸ் தான் முதலாக உலகம் ஒன்று என்று சொன்னவர் என்று யாரும் கருதி விடாதீர்கள். அதற்கு பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எங்கள் இந்திய நாட்டிலே இருந்து ஒரு தமிழ் புலவன் சொன்னான், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னான். இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், அப்படி சொன்ன பிறகுதான் உலகம் உணர்ந்து கொண்டது. மோடிஜி அவர்களுடைய அந்த உரைக்கு பின்புதான் உலகம் உணர்ந்து கொண்டது. தமிழன் என்று சொல்லுவோன் உலகத்தின் மிகச்சிறந்த விருந்தோம்பலுக்கு சொந்தக்காரன், எல்லோரையும் தன்னுடைய சொந்தக்காரர்களாக நினைக்கின்ற பரந்த மனப்பான்மை கொண்டவன் என்பதை உலகம் புரிந்து கொண்டது. 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.